இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன கண்ணு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிற? இந்த ஊர்ல எல்லாம் நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, மரியாதை இருக்கு. நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு காரியம் நடந்திருக்குன்னு ஊர்ல தெரிஞ்சா நம்ம கௌரவம் எல்லாம் என்ன ஆகும் தாயி? யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணி கழுத்துல தாலியோட இப்படி இப்படி மறைமுகமா இருக்கிறது தெரிஞ்சா ஐயோ, நினைக்கும் போதே உடம்பெல்லாம் பதறுது எனக்கு. கடவுளே, அம்மாடி, உன் அம்மாவை பத்தி சொல்லவே வேண்டாம். அவளுக்கு ஊர்ல எவ்வளவு பெரிய மரியாதை இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல அவ நம்ம ஊருக்கு தலைவி ஆக போறா. இந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை அவ தாங்குவாளாம்மா? ஐயோ, உங்க அப்பன் சொன்ன மாதிரி அவ உன்னை வெட்டி போட்டுருவாம்மா, வெட்டி போட்டுருவா. ஏற்கனவே நாங்க செய்யாத தப்பால இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்காளே. அப்படிப்பட்டவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ஐயோ, நினைச்சாவே பயமா இருக்கு எனக்கு. ஏண்டா கண்ணே இப்படி எல்லாம் பண்ண? ஏன் இப்படி பண்ண? அப்பா, அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. தெரியாம பண்ணிட்டப்பா, மன்னிச்சிடுங்க. தெரியாம பண்ற காரியமாடி? அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, கூட பிறந்தவங்கன்னு இத்தனை பேர் இருக்காங்க. எல்லாரையும் விட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கிறேன். உனக்கு என்ன தைரியம்? ஐயா வேண்டாம் ஐயா. அம்மா, வீட்டுல பார்த்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கலப்பா. அதான் எனக்கு பிடிச்சவனோட கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். தயவு செஞ்சு மன்னிச்சிடப்பா. ஆனா அந்த நேரத்துல எனக்கு வேற வழி தெரியலப்பா. அதான் கல்யாணம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நாங்க பார்த்த மாப்பிள்ளை உனக்கு பிடிக்கலன்னா உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிப்பியா? யார் இந்த தாலியை கட்டது? யார் இந்த தாலியை கட்டது? சொல்லு மாமா. நான் சொல்றேன் மாமா. நவீன் தான் துர்கா கழுத்துல தாலி கட்டினான். சொல்லு மேடம். உங்களுக்கு ஃபேவரா இங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு மேடம். அப்படியா? என்ன நடந்துச்சு? சூப்பர் மேட்டரா இருக்கே. அந்த வீடியோவை உடனே எனக்கு அனுப்பி வை. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம், இப்பவே அனுப்புறேன். சென்ட் ஆயிடுச்சு. மேடத்துக்கு அனுப்பிச்சாச்சு. இனிமே அவங்க பார்த்துப்பாங்க. என்னடி இதெல்லாம்? தாலி எப்படி வந்துச்சு? துர்கா, யார் கட்டின தாலி இது? இந்த வீடியோ வச்சு என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. என்ன காளியம்மா, எதுக்கு இடையில வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நான் பிரச்சனை பண்ணலங்க. விரும்ப சரியாதான் கேக்குறாரு. அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. விரும்ப பழைய பகைய மனசுல வச்சு பேசுறான். அவன் பேசுறது நியாயம்னு எப்படி எடுத்துக்க முடியும்? ஏ, ராஜா சேதுபதி குடும்பத்தை தவிர இந்த ஊருக்கு யாருமே நல்லது செய்யலையா? ஏதோ மன்னராட்சியில நடக்கிற மாதிரி ஒரே குடும்பமே எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி வந்து நிக்கிறது எப்படிங்க சரியா வரும்? சேதுபதி குடும்பம் சேதுபதி குடும்பம்னு பீத்திக்கிறீங்களே, அந்த குடும்பத்துல யார் இருக்கா? இந்த கிழவியையும் அந்த கிழவனையும் தவிர யாருமே இல்லையே. இந்த அம்மா புள்ள அந்த சாமுண்டீஸ்வரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ பின்னாடியே போயிட்டான். அதுக்கப்புறம் அவங்க பெருசா இங்க வரதே இல்ல.
நல்லது கெட்டது எதுலயும் கலந்துக்கிறதும் இல்ல. பேருக்கு புள்ளன்னு இருக்கான், அவ்வளவுதான். இந்த கிழவியோட பொண்ணு செத்து போயிட்டா. இவ செஞ்ச பாவம் தான் லாரியில அடிபட்டு சீக்கிரமாவே போய் சேர்ந்துட்டா. அடி பாவி. இப்ப உங்களுக்குன்னு வீட்ல யார் இருக்கா? கிட்டத்தட்ட அனாதை மாதிரி தானே இருக்கீங்க. யாரும் இல்லாத வீட்ல இருந்து கூழ காய்ச்சி எடுத்துட்டு வந்து என்ன பண்ண போற? வாய மூடி. ம்? என்கிட்ட யார் இல்லைன்னு யார் சொன்னது? என் பேத்திங்க இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாரும் என் வீட்டுல தான் இருக்காங்க. உன் பேத்திங்க எதனால உன் வீட்ல வந்து தங்கி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதா? உன் மருமக சாமுண்டீஸ்வரி ஊர்ல இல்ல, அவளுக்கு தெரியாம உன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. நாளைக்கே சாமுண்டீஸ்வரி வந்தா அவங்க வீட்டுக்கு ஓடி போயிடுவாங்க. இதுக்கு பேருதான் குடும்பமா? ஒரு மருமக 25 வருஷத்துக்கு மேல இன்னும் உங்க மேல கோவமா இருக்கா. அவளை சமாதானப்படுத்தி ஒரே குடும்பமா வாழத் தெரியாத உங்களுக்கெல்லாம் என்ன முதல் மரியாதை வேண்டி கிடக்கு? காளியம்மா நீ ரொம்ப பேசுற. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க பேசல, அதனால நான் பேச வேண்டியிருக்கு. இந்த மாதிரி கோவில்ல ஊர்ல முதல் மரியாதை கொடுக்கறாங்கன்னா அவங்க அதுக்கு தகுதியானவங்களா இருக்கணும். ஒரு குடும்பமா ஒன்னா சேர்ந்து வாழ லாயக்கு இல்லாத இந்த கிழவிக்கு என்ன தகுதி இருக்குன்னு மரியாதை செய்ய நினைக்கிறீங்க நீங்க? ஏன்னா ஊர்க்காரங்க மரியாதை செய்ய நினைச்சாலும் எந்த கிழவிக்கு புத்தி வேணா? எந்த மரியாதையும் எனக்கு வேண்டான்னு ஒதுக்கி நிக்க வேண்டியதானே? காளியம்மா, ஏன் இப்படி நாக்குல நரம்பு இல்லாம பேசுற? என்ன கேவலப்படுத்தி பேசணுங்கிறதுக்காக தானே நீங்க வந்திருக்கிற. நீ இந்த மரியாதை வேணான்னு சொல்லிட்டு போ. அதுக்கப்புறம் ஏன் உன்னை அசிங்கப்படுத்த போற? வேண்டாம் வேண்டாம், இந்த மரியாதை எல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம். இந்த அளவுக்கு என்ன கேவலமா பேசினதுக்கு அப்புறம் எனக்கு இந்த மரியாதை எல்லாம் வேண்டாம். வேற யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கங்க, நான் இதுல இருந்து விலகிக்கிறேன். அதுக்காக உன் இஷ்டத்துக்கு என் குடும்பத்தை கேவலமா பேசாத. அதை என்னால தாங்கிக்க முடியாது. எனக்கு என் குடும்பம் வேணும், அதுதான் எனக்கு முக்கியம். வேண்டாம், நீங்க யாருக்கு கொடுத்து என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க, எனக்கு வேண்டாம்.